ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் பற்றி தான். சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கறதுக்கே. ஆக்சுவலாக இதை ஒரு ரோஸ்ட் வீடியோ அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்துடலாமா? கவர்ச்சியாக நடிக்க அதிக சம்பளத்தில் நிறைய வாய்ப்பு வந்துச்சு. என்னுடைய கதாபாத்திரம் சமூக பொறுப்பும் குடும்பமும் ரசிக்கும் படமாக மட்டுமே இருக்க வேண்டும். அதனால வந்த வாய்ப்பெல்லாம் நான் மறுத்துட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ராஜே சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு நிறைய பட வாய்ப்பு வந்துச்சாம். எல்லாமே கிளாமர் ரோல்ல வந்துச்சாம். ஆனா அதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்திருக்காங்களாம். எனக்கு புரியல மேடம். வட சென்னை படத்துல தனுஷ் கூட லிப்லாக் சீன் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி சீன்ல நடிச்சிருக்காங்க. நம்ம முரளி பையன் அதர்வா இருக்காங்கல்ல, அவங்க கூடயும் பயங்கர கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க. ஏன் இன்னும் நிறைய படத்துல இவங்க கவர்ச்சியா நடிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்ப என்னடானா கண்டினியூஸா நடிச்ச ஒரு 4-5 படங்கள் படு மொக்கையா போன காரணத்தினால இவங்களுக்கு பட வாய்ப்பு வர்றது கிடையாது. பட் ஆனா இவங்க சொல்றத பார்த்தீங்களா, கவர்ச்சியா நடிச்சா நிறைய பட வாய்ப்பு வருமாம். ஆனா இவங்க தான் வேணான்றாங்களாம். இதுல இன்னொரு பயங்கரமான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நேத்து தான் இவங்க ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க இவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துல. அதாவது ஒரு போட்டோ ஷூட் எடுத்து அந்த இமேஜஸ் எல்லாம் வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவர்ச்சியா தான் வந்துகிட்டு இருக்கு. கவர்ச்சியா நடிக்க மாட்டாங்களாம். ஆனா கவர்ச்சியா போட்டோ ஷூட், கவர்ச்சியா வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் மட்டும் வெளியிடுவாங்களாம். சுத்தமா புரியவே இல்ல. எதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த பல பேர் சிரிச்சுக்கிட்டே, சும்மா காமெடி பண்ணாதீங்க மேடம் அப்படின்ற மாதிரி தான் கமெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.